புதிய வாடகை வீட்டில் குடிபெயர்ந்து வந்த அருமையான தம்பதியினர் மிக நேர்த்தியாக தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்களுடைய கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கின்ற போது அண்டை வீட்டின் பெண்மணி அழகாய் துணிகளை துவைத்து காய போட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் துணிகளில் ஆங்காங்கே வெள்ளை வெள்ளையாக அழுக்கு படிந்திருந்ததை பார்த்தாள். இந்த இல்லத்தின் பெண்மணி தன் கணவனை அழைத்து சொன்னாள், பாருங்கள், அவர்கள் டிட்டர்ஜென்ட் பவுடரை மாற்றி இருக்க வேண்டும், அல்லது நன்றாக இந்த துணியை துவைத்திருக்கலாம், அந்த துணியிலே அழுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அந்த நாள் சென்றது. மறுநாள் துணியை விரிக்கும் போதும் அதை போன்ற அழுக்கு படிந்திருந்த துணிகளிலே அந்த கரைகள் காணப்பட்டதை இந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே சுட்டிக்காட்டினாள். 2 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று. திடீரென்று சொல்லி மறுநாள் காலையிலே இந்த பெண்மணி அந்த அருகில் இருந்த பெண்மணியை துணியை விரிக்கின்ற போது பளிச்சென்று அழகாக அந்த துணி சுத்தமாகி இருந்ததை கண்டாள். இப்போது தன் கணவனை அழைத்து சொன்னால், இப்பொழுது பாருங்கள், அந்த துணிகளை எல்லாம் மிக அழகாக சுத்தமாக அந்த பெண்மணி துவைத்திருக்கிறாள் என்று சொல்லி. அப்போதுதான் கணவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் இன்று காலை இந்த ஜன்னல் கண்ணாடியினுடைய அனைத்து பகுதிகளையும் நான் சுத்தம் பண்ணினேன். எனவே இந்த கண்ணாடி தான் அழுக்காக இருந்திருக்கிறதை ஒழிய அவளுடைய துணிகள் அல்ல என்று சொல்லி. அநேக வேளைகளிலே நம்முடைய பார்வையினூடாக, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்கின்ற எண்ணங்களினூடாக மற்றவர்களை அழுக்கானவர்களாக, தூய்மையற்றவர்களாக, பழுது நிறைந்தவர்களாக பார்க்கின்ற ஒரு பார்வை நம்மிடத்திலே உண்டு. ஆனால் நம்முடைய கண்களை, நம்முடைய கண்ணாடிகளை, நம்முடைய சிந்தைகளை மாற்றி அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அப்படியே பார்க்க கற்றுக்கொள்ளுவோமே என்று சொன்னால் அதுதான் உண்மையான பார்வை. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீர் இருதயத்தை காண்கிறீர். அந்த இருதயத்தை காண்கிற ஆண்டவரோடு நம்முடைய பார்வையையும் அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.